நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். நெடுஞ்சாலை ரோந்து தலைமை காவலருக்கு பொதுமக்கள் பாராட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள லட்சுமணன்பட்டி 4 வழிச்சாலையில் பழுதாகி நின்றிருந்த லாரியின் மீது பின்னால் வந்த சேலத்திலிருந்து மதுரையை நோக்கி பெயிண்ட் ஏற்றி சென்ற லாரி மீது மோதி இன்று விபத்துக்குள்ளானது. இந்த லாரி சேலத்திலிருந்து மதுரைக்கு பெயிண்ட் ஏற்றிக்கொண்டு வேடசந்தூரை கடந்து லட்சுமணன்பட்டி வந்து கொண்டிருந்த போது தூக்க கலக்கத்தில் முன்னால் நின்றிருந்த லாரியின் பலமாக மோதியதில் லாரியின் முன்பக்கம் அப்பளம் போல் நொறுங்கியது. லாரியை ஓட்டி வந்த டிரைவருக்கு 2 கால்களும் பலத்த காயமும் அடைந்துள்ளது. அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் ரோட்டில் கொட்டியிருந்த பெயிண்ட் மீது ஏற்றியதில் வழுக்கி விழுந்து சிலர் காயமடைந்துள்ளனர். இதனை பார்த்த வேடசந்தூர் நெடுஞ்சாலை ரோந்து போலீஸ் தலைமை காவலர் ராஜேந்திரன் களத்தில் இறங்கி தனக்கு பணி நேரம் முடிந்தும் வீட்டுக்கு செல்லாமல் பெயிண்டை அப்புறப்படுத்தி மேலும் இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் விபத்தில் சிக்காமல் பாதுகாத்தார். போலீஸ் ராஜேந்திரனின் செயலை அப்பகுதி மக்கள் பெரிதும் பாராட்டி சென்றனர்.